எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு 6 days தான் இருக்குது. நெக்ஸ்ட் சண்டே நமக்கு எக்ஸாம் இல்லையா? ஸோ எக்ஸாம் ஹாலில் நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அப்படி என்னன்றதை நம்ம பார்ப்போம். நமக்கு எக்ஸாமுக்கு 9:30 நம்மளோட எக்ஸாம் வந்து 9:30. ஓகேவா? அந்த 9:30 அப்படின்றதுனால நம்ம எக்ஸாமுக்கு 9 o'clock எல்லாமே நீங்கள் ஹாலுக்கு போயிடுங்க. 9:15க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? நமக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. இந்த 9:30 தான் நமக்கு கரெக்டாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 9:30 ஒரு பெல் வந்து கரெக்டாக நமக்கு அடிக்கும். ஸோ இந்த 9:30ன்றதுனால 9:15க்கு நமக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. இந்த 15 minutes எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, இந்த பிஃபோர் 15 minutes எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கொஷின் பேப்பரை செக் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இது நம்மளோட கொஷின் பேப்பரில் சீல் பண்ணி வந்திருக்கோம். இந்த சீலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? அங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். 15 minutes பிஃபோராக நமக்கு வந்து கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. இந்த கொஷின் பேப்பர் எதுக்கு நமக்கு 15 minutes கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய இந்த கொஷின் பேப்பரில் என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். 1 to 200 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். பிளாங்க் பேஜஸ் எதனா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இதுக்காக தான் நமக்கு பிஃபோராக 15 minutes கொடுக்குறாங்க. இந்த 15 minutesல உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் உடனே இன்விஜிலேட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க கொஷின் பேப்பரை மாற்றி கொடுப்பாங்க. அதனால தான் நமக்கு 15 minutes பிஃபோராகவே கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் பேப்பரை செக் பண்ணிட்டீங்க. எந்த கரெக்ஷன்ஸுமே நமக்கு இல்லை அப்படின்னாக்கா, இப்போது நீங்கள் செகண்ட் செய்ய வேண்டிய வேலை, இங்கே நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எழுதணும். ஓகேவா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதாமல் நீங்கள் எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் எழுதணும். இது எல்லாமே 15 minutes பிஃபோராக தான் நம்ம செய்யணும். இந்த ஃப்ரண்ட் பேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த ஒரு மார்க்குமே நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேவா? வேறு எதுவுமே இல்லை. இந்த ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் வேறு எதையுமே எழுதியிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற பென் வந்து பிளாக் கலர் பால் பென் தான் இருக்கணும். நீங்கள் ஜெல் பென்னோ இல்லை இங்க் பென்னோ அந்த மாதிரி எந்த பென்னும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிளாக் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த கலரும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த பென் வாங்கும்போது இந்த டிப்பு இருக்குது இல்லையா? ஸோ இந்த டிப்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. தின்னாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. இங்கே திக்காக இருக்கும், இங்கே தின்னாக இருக்கும். திக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஷேட் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இது தின்னாக இருந்துச்சுனாக்கா ஷேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் யூஸ் பண்ணுற பென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 mm தெரியுதா? 1 mm. ஸோ இந்த பென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளால் ஈஸியாகவே நம்மளால் ஷேட் பண்ண முடியும். ஸோ பென்னை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தாச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து நம்ம பென் வந்து ஷேட் பண்ணுறதுக்கு நிறைய கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா நம்மளால் ஃப்ரீயாக கொஞ்சம் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? 1 mm பென்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த கொஷின் பேப்பரில் நீங்கள் எதையுமே மார்க் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக சப்போஸ் நமக்கு மறந்துடும் இல்லையா, நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் போடுறோம் அப்படின்னு தெரியாதுன்றதுக்காக ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அது கூட வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் டாட் மட்டும் வச்சுக்கோங்க. வேறு எதையுமே நீங்கள் டிக் பண்ணுறதோ இல்லை லைன் போடுறதோ இல்லை இங்கே ஏதாச்சும் நான் சம் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே கொஷின் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸ் கொஷின் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கேயே சம் போடுறேன் அப்படின்ட்டு போட்டிங்க அப்படின்னாலும் சப்போஸ் இன்விஜிலேட்டர் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பேப்பரை வந்து இன்வாலிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாமில். இது எல்லாமே நமக்கு ரிமார்க்ஸாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே நீங்கள் இருக்குது அப்படின்னாக்கா எதுவுமே நீங்கள் மார்க் பண்ணிக்காதீங்க. பிளாங்காக தான் இருக்கணும் அந்த பேஜ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும், நான் சின்னதாக ஒரு டாட் வச்சுருப்பேன். இங்கே இருக்கா இந்த பி அப்படின்னு இருக்கும். இந்த பிக்குள்ளே சின்னதாக ஒரு டாட் வச்சுருப்பேன். இதுக்கப்புறம் நான் டிஎன்பிசி செக் பண்ணும்போது இந்த சர்க்கிள் போட்டது. ஓகேவா? இந்த டாட் மட்டும் தான் நான் வச்சுருப்பேன். நீங்கள் இந்த மாதிரியான கொஷின்ஸில் மட்டும்தான் வைக்கணும். வேறு எதுவுமே எழுதக்கூடாது. நமக்கு தனியாக பேக் பேஜில் ரஃப் பேஜ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரஃபாக ஒரு 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜில் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ஒர்க் எல்லாமே பண்ணணும். மேக்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் இயர் எழுதுறீங்க அப்படின்னாலும் இதில் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் கொஷின் பேப்பரை உள்ளே எதுவுமே கொடுக்கக்கூடாது. இங்கே கொடுத்துருப்பாங்க ரஃப் ஒர்க்குக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் இங்கே மட்டும்தான் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வேறு எங்கேயுமே நீங்கள் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நமக்கு எக்ஸாம் 3 hours அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக 3 hours எக்ஸாம் ஹால்குள்ளே தான் இருக்கணும். எக்ஸாம் ஹால்குள்ளே நான் ஒரு 2 hours 15 minutes இருக்கேன், ஒரு 2 hours 15 minutes இருக்கேன் அப்படின்னாலாம் நம்ம வெளியில் வரக்கூடாது.
நம்மளோட கொஷின் பேப்பர்ஸும் நம்மளோட கொஷின் பேப்பர்ஸும் நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே இன்விஜிலேட்டர் பார்த்துப்பாங்க. நீங்கள் 3 ஹவர்ஸ் எக்ஸாம் அப்படின்னாக்கா 3 ஹவர்ஸ் எக்ஸாமும் நீங்கள் உள்ளே தான் ப்ரெசென்ட் இருக்கணும். நமக்கு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1ல் இருந்து 100 வரைக்கும் தமிழ் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? தமிழ் மட்டும்தான் இருக்கும். 101லேருந்து 200 வரைக்கும் நமக்கு இங்கிலீஷு தமிழ் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஷின் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தமிழ் தயவுசெய்து பார்க்காதீங்க. இங்கிலீஷில் இங்கிலீஷை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த 101 to 200 கொஷின்ஸு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டடாக இருக்குது அப்படின்னாக்கா இங்கிலீஷ் மீடியமில் கொடுத்துருப்பாங்க. அந்த இங்கிலீஷ் மீடியத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்லேயும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. போடுறதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க, அந்த கொடுத்துக்கிற வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் இங்கிலீஷ் மீடியமில் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸாமு 3 ஹவர்ஸ் இல்லையா? ஸோ இந்த 3 ஹவர்ஸு நமக்கு ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் பிஃபோர் 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த பிஃபோர் 15 மினிட்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கொஷின் பேப்பரை செக் பண்ணுறது. இந்த சீலை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின்ஸை செக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுறீங்க. இது எல்லாமே பிஃபோர் 15 மினிட்ஸ். ஓகேவா? இந்த 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுறீங்க. ஆஃப்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆஃப்டர் 15 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம OMR ஷீட்டில் அந்த ABCன்னு இருக்குல்லையே அந்த காலம் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த 3 ஹவர்ஸில் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்படின்னாக்கா சில பேருக்கு வந்து 3 ஹவர்ஸ் பத்தாது இல்லையா? அதனால் இந்த 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. பிஃபோர் 15 மினிட்ஸ் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நல்லா படிங்க, எக்ஸாமை நல்லா எழுதுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.